ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அல்லேலூயா. நாம் அமர்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படி தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதோடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இந்த மாதமும் கர்த்தர் இந்த ஏசாயா 61 சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆவியானவர், அபிஷேகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவினாலும் புத்தியினாலும் அல்ல, ஆவியினால், என்னுடைய ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை இங்கே பார்க்கும் பொழுது அங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். துயரப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துவார். அங்கே முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்கே கட்டுண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், இவர்களை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். காயப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள். அருமையானவர்களே, இவர்களெல்லாம் ஒரு மனுஷனால் ஒருபோதும் விடுதலையாக்க முடியாது. காயங்கள், அதே போல கட்டுகள், சிறையிருப்பு, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளவாய் பாதிக்கிறது என்பதை அநேகர் உணராமல் இருக்கலாம். அதில் சிக்கிக்கொண்டவர்கள் கூட உணராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை குறித்து பாரம் உள்ளவராயிருக்கிறார். கட்டப்பட்டவர்களை குறித்து, சிறையில் இருக்கிறவர்களை குறித்து பாருங்க. சிறைச்சாலையை கட்டி வைக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனை கட்டி வைக்கிறாங்க, கோர்ட், நீதிமன்றங்கள் கட்டப்படுகிறது. ஆனால் அதில் ஒவ்வொரு நாளும் ஆயிரமான பேர் கொலை, கொள்ளை, திருடு, கற்பழிப்பு, இன்னும் பலவிதமான பாவங்களிலே சிக்கி அநேகர் அதிலே அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை விடுவிக்க யாராலும் ஒன்று செய்ய முடியாது. போலீஸ் அடிக்கலாம், சிறையில் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் உணர்வடையில தாங்கள் செய்த தவறுகளை குறித்து அவர்களுக்கு மனம் திரும்புதல் வரல. ஏனென்றால் இதெல்லாம் அவர்களை மாற்ற முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், சிறைப்பட்டவர்களையும் கட்டுண்டவர்களையும், இங்கே துயரம் அடைந்தவர்களையும் கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்கள், உடைந்து போனா பரவாயில்ல சேர்த்துடலாம், நொறுங்கி போனா அதை எப்படி சேர்க்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்கி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராத சில வாழ்க்கை பிரச்சனைகள் அவனை வந்து தாக்கும் பொழுது அவனுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது.
அப்பொழுது அவனுக்கு இருந்த சந்தோஷமும், அவனுக்கு இருந்ததான நம்பிக்கை, அவனுக்கு இருந்ததான எதிர்காலத்தை குறித்த வாஞ்சை எல்லாமே போயிருக்கு. இதே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு வந்துடுறான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி, உனக்கு கட்டவிழ்த்தல் உண்டு, விடுதலை உண்டு, உன்னுடைய காயங்கள் கட்டப்படும் என்ற செய்தி. 2வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, 61வது அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். அல்லேலூயா. மனுஷன் துக்கப்படும் பொழுது, சந்தோஷம் இல்லாமல் தவிக்கும் பொழுது அவனுக்கு மனுஷன் ஆறுதல் செய்ய முடியல. ஆனால் அவன் என்ன செய்யறான்? குடிச்சு பலவிதமான போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தி அவர்கள் தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்கிறார்கள். இந்த காலங்களில் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஸ்கூலில் கூட இந்த போதை மாத்திரைகள் எல்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஏன் இப்படி செய்கிறார்கள்? அது அவருடைய மூளையை பாதிக்குது, அவருடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் அது பாதிக்கிறது, எதிர்காலத்தை பாதிக்கிறது. இருந்தாலும் செய்கிறார்கள். மனுஷன் ஒரு நிம்மதியற்ற, ஒரு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையை தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் என்னை அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளையே, சாம்பலுக்கு பதிலாக உனக்கு ஆண்டவர் சிங்காரத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சாம்பல் என்று சொல்லும் பொழுது அதில் ஒன்றுமே கிடையாது, எரிந்து போனது. அதை வெளியில் கொண்டு போய் கொட்டுவதற்கு தான் அதை பயன்படுத்த முடியுமே ஒழிய வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதே போல் அந்த சாம்பலை தான் துக்க நேரங்களிலே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தம் மேலே சாம்பலை போட்டுக்குவாங்க. துயர நேரத்தில் சாம்பலை போட்டுக்குவாங்க. எத்தனையோ பேர் சாம்பலில் உட்கார்ந்து அழுது இருக்கிறாங்க. யோபு கூட சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார். அதெல்லாம் எதை காமிக்குதுன்னு சொன்னால், துயர நேரம், துக்க நேரம், வேதனை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சாம்பல்ல தான். ஒரு துர்ச்செய்தி கேட்கும்பொழுது உடனே சாம்பல் எடுத்து மேலே போட்டுக்குவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் சொல்ற, அந்த சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? சிங்காரத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதே போல துயரத்துக்கு பதிலாக நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஆனந்த தைலத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒடுங்கின ஆவி, என்ன ஆவி? இந்த 3 நிலைமையும் நம்ம விசுவாசிகளுக்குள்ள காணப்படுகிறது. ஒன்று, அவர்கள் சிங்காரத்தை உடையவர்களாக இல்லாம, அதாவது இந்த சிங்காரம் என்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்னன்னா அழகு. அழகு அது புறம்பான அழகை குறித்து இங்க பேசல, உள்ளான அழகை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அழகுக்கு ஆப்போசிட். எதிர்காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அலங்கோலம். அலங்கோலமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழகை இழந்து பார்க்கிறதுக்கு அருவருப்பாக காணப்படுகிற நிலைமை. ஆகவே கர்த்தர் என்ன விரும்புகிறார்? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஃபார் ஆஷஸ். பியூட்டி, பியூட்டி. இப்போ பாருங்க, எங்கே பார்த்தாலும் பியூட்டி பார்லர், பியூட்டி பார்லர், பியூட்டி பார்லர், பியூட்டி பார்லர். எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஆயிரம் வேணாலும் கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல, போய் அங்கே பல ஆயிரங்களை கொடுத்து
எப்படியா நம்ம பியூட்டி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர்லாம் போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆனால் பியூட்டி ஆயிட்டாங்களான்னு பார்த்தா இல்லை, அதே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன மாறுதல், அவ்வளோதான். அருமையானவர்களே, என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பியூட்டி ஃபார் ஆஷஸ், அதாவது பியூட்டி பார்லரில் கிடைக்கிற பியூட்டி இல்லை, தேவன் உன்னை அழகுபடுத்துகிறாராம். அல்லேலூயா. தேவன் அழகுபடுத்தினா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது புறம்பான அழகு இல்லை. சரி, நம்ம அதுக்கு பின்னால் வருவோம். ஏன் ஆண்டவர் நம்மை அழகுபடுத்த வேண்டும்? நம்மை தேவன் அழகுபடுத்துவது மாத்திரமல்ல, அங்கே ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாரே, ஏன்? துதியின் உடையை கொடுக்கிறாரே, ஏன்? இதெல்லாம் ஏன் கொடுக்கிறார் ஆண்டவர்? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தான் நட்டு வச்சிருக்கிறார் மரங்களை. அந்த மரங்கள் தான் நீங்களும் நானும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் உங்களை நான் தான் நாட்டி வச்சிருக்கிறேன், நட்டு வச்சிருக்கிறேன். நீங்க தான் என்னுடைய என்னால் நடப்பட்ட விருட்சம்னா மரம், மரங்களா இருக்கிறீங்க. சாதாரண மரம் இல்லை, இது என்ன மரம்? நீதி உள்ள மரம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சரி, இப்படிதான் இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்திலே சிங்காரத்தை கொடுத்து, ஆனந்த தைல அபிஷேகத்தை கொடுத்து, ஆண்டவருக்கு மகிமையாக உங்களுக்கு துதியின் உடையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன? நாம் யாவரும் அவரால் நடப்பட்ட மரங்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். கர்த்தரால நடப்பட்டதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டிலே வளர்ற மரம் யார் வேணாலும் வெட்டி போட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நட்டு வைக்கிற மரம், அவர் எங்க நடுவாருன்னா அவருடைய தோட்டத்தில் தான் நடுவார். அல்லேலூயா. அதுதான் இந்த மாசம் வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:3 4 வாசிக்கும்போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுடைய தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தரளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம்னா அநேகர் நினைக்கிறாங்க, வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சுன்னா எனக்கு வேலை கிடைச்சிரும், வாக்குத்தத்தம் கிடைச்சா எனக்கு நடக்காத அற்புதம் நடந்துரும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, அதான் வாக்குத்தத்தம் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும், இந்த வாக்குத்தத்தம் காட்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகா மேன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நினைக்கிறபடி ஒரு மேன்மை அல்ல, மகா மேன்மை. மேன்மை மாத்திரமல்ல, அது என்னது? அருமையானது. இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க. சந்தோஷமே இல்லை. ஏன்னா நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் பெற்ற பேர வந்திருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி அல்லையிலே சொல்ல மாட்டீங்க. இது மகா மேன்மையானது, இது அருமையானது அப்படின்னு தெரிஞ்சா, ஓஹோ இவ்வளவு பெரிய அருமையான ஒரு வாக்குத்தத்த பேர நான் வந்திருக்கிறோமா அப்படின்னு நமக்குள்ள என்ன வரும்? ஒரு குதூகலம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போவோம், பாட்டு கேட்போம்,
ஒரு பிரசங்கத்தை கேட்போம், காணிக்கை போடுவோம், வருவோம், அப்படிதான் அநேகர் வந்திருக்கிறாங்க. அதல்ல, வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது உன் வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது என்ன? இங்க பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அல்லேலூயா. என்னங்க, நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. யார் யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்துட்டீங்களோ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? தப்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. வர வாரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது உங்களுக்கு, ஆனா நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியாது, என்ன கேடு வருமோ தெரியாது, தப்பிச்சுக்கிட்டீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எப்பயா வருவாங்க, எப்பயா போவாங்க. அவங்க தான் இதில் போய் சிக்கி கொள்றது. காரணம் என்ன? அவங்க இழந்துட்டாங்க. அதனால தான் வாக்குத்தத்தத்தில் நாம் பெற்றுக்கொள்ற ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கிறோம். ரெண்டாவது, திவ்ய சுபாவத்துக்கு. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எதுக்காக உனக்கு கொடுக்கப்படுதுன்னா, தேவ பிள்ளையே, நீ திவ்ய சுபாவம், இப்ப இருக்கிறது உனக்கு திவ்ய சுபாவம் இல்ல, மனுஷிக சுபாவம். அதை விட்டு நாம திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்றோம். இந்த தெய்வீக சுபாவம் இருக்குது பாருங்க, அதுதான் பிரியமானவர்களே தேவன் எதிர்பார்க்கிற அழகு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த மேலான ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய தோட்டத்திலே நம்மை கொண்டு வந்து நட்டு வைக்கிறார். எதற்காக என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அவருடைய தோட்டத்தை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த மாசத்துல கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ எதுக்கும் பயப்படாத. யார் எனக்கு நீர் பாய்ச்சுவாங்க? கவலைப்படாத. உன்னை நட்டவர் நீர் பாய்ச்சுவார். உனக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார், அவர் நீர் பாய்ச்சுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீர் பாய்ச்சுவார். ஏனென்றால் என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. அவர் தான் உன்னை நட்டு வைத்திருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க ஏதோ நான் இங்க வரணும்னு நினைச்சேன் அதனால வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க சும்மா இங்க வரல. இந்த சபை என்பது அவருடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் நீங்க சும்மா வந்து உட்காரல. ஆண்டவர் உங்களை அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மரமாக நட்டு வச்சிருக்கிறார். இங்க நடப்பட்டதுனால உங்களுக்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா, சங்கீதம் 1:1 வாசிக்கிறபடி, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற. அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யாரெல்லாம் இந்த சபையாகிய இந்த தோட்டம், இந்த சபையாகிய இந்த தோட்டத்துக்கு பேர் கர்த்தருடைய தோட்டம், த கார்டன் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுதே, மனுஷனை உண்டாக்கும் பொழுதே அவருடைய கான்செப்ட், கார்டன் கான்செப்ட், முதல் அவர் தோட்டத்தை தான் உண்டாக்கினார். அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் மனுஷனை வச்சார். நிறைய மரங்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தாலும் அவர் அழகான தோட்டத்தை உண்டாக்குவதற்கு காரணம் என்ன? அந்த தோட்டத்தில் கனிமரங்களும் அழகான மலர்களும் அழகான பூக்களும் பறவைகளும் காணப்படுகிற அந்த அழகான தோட்டத்தில் என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சமாதானமா இருக்கணும். கர்த்தருடைய தோட்டம் அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறபடி 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். அல்லேலூயா. மே மாசம் வருதோ, அக்னி நட்சத்திரம் வருதோ, அக்னி நட்சத்திரம் போதோ. அக்னி நட்சத்திரம் போயிடுச்சா இருக்குதா? இருக்குதா? போயிடுச்சா? இல்லையம்மா, நெருப்பு கக்குதே. அல்லேலூயா. ஆகவே அக்னி நட்சத்திரம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல். என்னங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தவறுறதே இல்லைங்க. தப்பாமல் நான் கனி கொடுக்கிற மரம். சபைக்கு நான் தவற மாட்டேன், காணிக்க கொடுக்கறதுல நான் தவற மாட்டேன், ஊழியம் செய்த தவற மாட்டேன். தப்பாமல் பிறகு பார்த்துக்கொள்ளான்னு சொல்ல மாட்டேன். அதான் தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் தன்னுடைய தோட்டம் சொல்றார். ஏசாயா 51:3 வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் ஆறுதல் அடைய செய்து, தேர்தல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தரின் தோட்டமாய் ஆண்டவர் உன்னை உருவாக்க காரணம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அங்கே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அங்க அழுகை இல்லை, அங்க புலம்பல் இல்லை, அங்கே வீண் வார்த்தைகள் இல்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தான், எப்பொழுதும் சந்தோஷம் தான், எப்பொழுதும் கீத சத்தம் தான். ஆமேன். ஏனென்றால் நீ கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டம். அவாந்தர வெளின்னு சொன்னா ஒரு காஞ்சி போன உலர்ந்து போன ஒரு இடம் தான் அவாந்தர வெளி. அந்த அவாந்தர வெளியில மரங்களோ புல்லுகளோ ஒண்ணுமே வராது. ஆனா அதெல்லாம் கர்த்தர் உண்டு பண்றாரு. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் தேவனால் நடப்பட்டிருக்கிற மரம். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய மரங்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காகவென்றால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 27:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகல நான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய தோட்டமானி இருக்கிறபடினால உனக்கு இருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அதை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அதை கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார். நீ சேதப்படுவதே இல்லை. அல்லேலூயா. ஐயோ கொரோனா வருது, வியாதி வருது, கொள்ளை நோய் வருது, பூமி அதிரப்போகுது, இல்ல சூறாவளி வருது, சுனாமி வருது, அப்படி எது சொன்னாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அப்படி கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கிற உன் வாழ்க்கையிலே இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உன்னை பாதுகாத்து வேலி அடைத்து உனக்கு நன்மை செய்கிறபடினாலே நீ எப்படி இருப்ப தெரியுமா? சங்கீதம் 92:12-13 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில். எங்கங்க? தேவனுடைய பிரகாரம். நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? தேவனுடைய பிரகாரம். யாரெல்லாம் தேவனுடைய பிரகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க செழிப்பா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ஆண்டவர் நட்டாரா? இல்ல, அவர் எல்லாரையும் அவர் நட்ட மாட்டாரு. இயேசு சொன்னார்,
என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு தானா வளர்றதெல்லாம் இருக்குது. ஆண்டவரே நடல, சும்மா வருது, சும்மா வளருது, அதை பிடிங்கிடுவார். அவர் நடுறது பாருங்க எப்படின்னா, பயிர் விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும். முதல்ல நெல்லை போட்டுருவாங்க, வளர ஆரம்பிச்சிடும். பிறகு எல்லாத்தையும் அதை அந்த புல்லையெல்லாம் மறுபடியும் எடுத்து கட்டுக்கட்டாட்டி மறுபடியும் நாற்று நடுவார்கள். என்னது இது? ரெண்டாவது தடவை நடுவாங்க பாருங்க, அதான் முக்கியம். முதல்ல வளர்றது அப்படியே விட்டுருக்கூடாதா? இல்லை, ரெண்டாவது முறை நாற்று நடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்தில் சாதாரணமாக தாயின் வயிற்றில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் பிறந்தோம். ஆனால் இயேசு நம்ம எடுத்து நீதியின் விருட்சங்களாக சபையிலே நட்டு வைத்திருக்கிறார். ஆகவே நீ சாதாரணமான ஒரு தோட்டம் அல்ல, நீ கர்த்தருடைய தோட்டம். தேவனுடைய பிள்ளையே, ஜூன் மாதம் வந்துருச்சு. நான் என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய பிரதர்ஸ் வந்து ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும். நான் எல்லாருக்கும் ஒரே சொல்கிற மாதிரி, கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார் செய்வார் செய்வார். அதே மாதிரி செய்து தான் வர்றார். இத்தனை ஆண்டுகள் செய்துட்டார். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் நான் எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுப்பேன், எப்படி நான் இதை செய்வேன், எப்படி நான் அதை செய்வேன், கவலைப்படாத. உனக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார். நீ சாதாரணமான தோட்டம் அல்ல. எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் கோதுமை, திராட்சை, எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆத்துமா இருக்குது? கை உயர்த்தி காண்பீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆத்மா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அது எப்படிப்பட்ட ஆத்மா தான் முக்கியம். ஒரு பிரதர் வந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க எனக்கு அப்படின்னா. என்னப்பா? எனக்கு ஹார்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர். ஹார்ட் இருக்குதா? எல்லாருக்கும் தானேப்பா இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஹார்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, அதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு பதிலாக அவர் ஹார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பார். அதுபோல் ஹார்ட் எப்படி இருக்குது அதான் கேள்வி. உன் ஆத்மா எப்படி இருக்குது? நீர் பாய்ச்சலான தோட்டமாக இருக்குதா? சத்தியத்தை ஒழுங்காக கேட்டினா, சத்தியத்தை ஒழுங்காக கவனித்தால், தியானம் பண்ணினால் உன் ஆத்மா எப்படி இருக்கும்? நீர் பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி ஆண்டவர் உன்னை அவருடைய தோட்டமாகவும் நீர்ப்பாய்ச்சி உன்னை வளர்க்கும் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக உனக்கு அப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? உன்னை முதலாவதாக சீர்படுத்துகிறார். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உன்னை கர்த்தர் சீர்படுத்துவார். 3வது வசனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? சீர்படுத்துவார். 2வதாக என்ன செய்வார்? அங்கே சிங்காரிப்பார். அல்லேலூயா. 2வது என்ன செய்வார்? சிங்காரிப்பார். 3வது என்ன செய்வார்? அல்லேலூயா, அபிஷேகம் பண்ணுவார். 4வது என்ன செய்வார்? வஸ்திரத்தை கொடுப்பார். இதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய 4 குவாலிஃபிகேஷன்ஸ். முதல்ல நீ சீர்படுத்தணும். மனம் திரும்பினா சீர்படுத்துறதுனா என்னது? ஏன் நீ சீர்படணும்? நீ சேத்துல கிடந்த, அருவருப்பான உளையான சேத்துல கிடந்த, உன்னை சேத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு. பன்றியை போல உழன்று கொண்டு கிடந்தாய். அல்லேலூயா. உன்னை அப்படியே ஆண்டவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. உன்னை சேத்துல இருந்து தூக்கி எடுத்து அவர் என்ன செய்யறாரு? உன்னை கழுவுகிறார். அல்லேலூயா. உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறார், கழுவுகிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவுகிறார், ஈசோப்பினால் சுத்திகரிக்கிறார், சுத்த ஜலத்தால் உன்னை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா.
இல்லைன்னா நீ துர்நாற்றம் வீசிக்கொண்டிருப்பாய், இல்லை என்றால் நீ அருவருப்பாய் இருப்பாய். இன்னைக்கு நீ சுத்தமா இருக்கிறன்னா காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிருபையாக உன்னை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, உன் பாவம் போக உன்னை கழுவி, உன் பாவம் போக உன்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி விட்டுறாரா? இல்ல. இரண்டாவதாக அவர் செய்யற காரியம் தான் மிக முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்காரிக்கிறார். என்ன செய்யறாரு? சிங்காரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தன் பிள்ளைய எடுத்து என்ன செய்து குளிப்பாட்டி அப்படியே சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பல, அது நல்ல துணியை போட்டு அதை தலைவாரி அதுக்கு எல்லாம் வச்சு அழகுபடுத்தி எல்லாம் பண்ண பிறகு அப்புறம் பார்க்குறவங்க வந்து செல்லமே அப்படி தூக்கி கொஞ்சிறாங்க. எப்போ? அந்த தாய் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ண பிறகு. அது அழுக்கில் கிடக்கும் பொழுது யாரும் தூக்க முடியாது. அப்படிதான் நம்ம கிடந்தோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி வச்சதுனால தான் இப்போ நம்மளை கொஞ்சிறாங்க எல்லாரும் வந்து. எப்படி? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்ட. ஒரு காலத்தில் நீ பாவத்தில் கிடந்த உன்னை சிங்காரிக்கிறார். நான் சொன்ன உங்களுக்கு சிங்காரம் என்று சொன்னால் அழகு, பியூட்டி, பியூட்டி ஃபார் ஆஷஸ். சாம்பலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆண்டவர் எப்படி சிங்காரிக்கிறார், அழகுபடுத்துகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எப்படி உன்னை கர்த்தர் அழகுபடுத்துகிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன், தேவன் கொடுக்கிற அழகு இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது புறம்பானது அல்ல, அது உள்ளான அழகு. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லை, ஞானஸ்தானம் எடுத்துட்டது பெருசு இல்லை, உங்களுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் அதான் முக்கியம். அதை தான் கர்த்தர் சிங்காரிக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பு. அல்லேலூயா. என்னங்க? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உனக்கு அலங்காரம். அல்லேலூயா. ஆண்டவர் சிங்காரிக்கிறாரு, அலங்கரிக்கிறார். அலங்காரத்துக்கும் சிங்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அலங்காரம்னா ஒரு இடத்த அங்கங்க தோரணம் கட்டி அது கட்டி அதான் அலங்காரம். சிங்காரம் சொல்றது இழந்து போன அந்த தோற்றத்தை மறுபடியும் திரும்ப கொண்டு வரதான் சிங்காரம் என்று சொன்னால், அந்த அழகை மனுஷன் பாவம் செய்த பொழுது அந்த அழகை இழந்து போயிடுறான். அவன் தேவ சாயல் இருக்கும் பொழுது அவன் எவ்வளவு அழகா இருந்திருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகானவர், எல்லோரிலும் மாசீர. உன்னத பாட்டுல கேட்கிறாங்க எல்லாரும் வந்து, யார் உன்னுடைய நேசர்? அவர் எப்படி இருப்பாரு? அவர் வெண்மையும் சிவப்புமா இருப்பாரு. அவர் முற்றிலும் அழகுள்ளவர், 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர். அவருடைய அழகுக்கு ஈடு இணை இல்லை. ஆம், இயேசுவை போல அழகுள்ளோர் யாருமே இல்லை. இயேசு அழகுள்ளவர். உனக்காக எனக்காக அந்த அழகை அவர் சிலுவையிலே இழந்து போக வேண்டியதா இருந்தது. அந்த கேடு அறிந்தது எதுக்காக தெரியுமா? அவருடைய அழகை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நம்ம அசிங்கமா தான் இருக்கிறோம். உன்னத பாட்டில் இன்னொரு வசனம் கூட இருக்கு, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கறதுக்கு கருப்பு தான், ஆனா அதுல அழகா இருக்கிறேன். பாவத்துல கடந்த என்ன ஆண்டவர் என்ன செய்தாரு? அழகா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆகவே இந்த அலங்காரத்துக்கும் சிங்காரத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நமக்கு ரட்சிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஏசாயா புஸ்தகத்தில் 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை என்ன செய்யணுமா? இந்த கையில அந்த கையில கழுத்துல எல்லாம் எவ்வளவு நகை வேணுமோ வாங்கிட்டு போய் தங்க நகை தங்க நகை தங்க நகை வாங்கி ஃபுல்லா போட்டுக்கணும், அலங்கரிக்கணும் அப்படின்னு ஏசு 61:10 சொல்லுங்க. அதனால தாங்க நாங்க நகை போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது வேதம் என்ன சொல்லுதுன்னா, அலங்கரித்து கொள்ளுவதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதுக்கு. ஆம்பளை மணவாளன் என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். அவனுக்கு தேவையான அலங்காரம் தான். மணவாட்டிக்கு தேவையானது சிங்காரம். சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக, அல்லேலூயா, போய் நகையை வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லப்பா, அதற்கு ஒப்பாக, அதை எப்படி பண்றாங்களோ அதுக்கு ஒப்பாக நீ என்ன செய்யணும்? அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு, அல்லேலூயா, இதாங்க சிங்காரம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சிங்காரிக்கிறார். எப்படி? அந்த பரிசுத்த அலங்காரம். 1 யோவான், இப்போ வாசனம் இல்லையா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. 1 பேதுரு 3:5. தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பண்ற அலங்காரம் இருக்குதே, பியூட்டி பார்லர்ல போய் பண்ணிட்டு வர அலங்காரம் இல்ல. நீ புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாலுமே அதுதான் அழகுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த உள்ளான அழகை கொடுக்கத்தான் உன்னை கர்த்தர் சிங்காரிக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த அழகு எதனால வருதுன்னா, உன்னை ஆண்டவர் அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பில், அவர் கொடுக்கிற அந்த வஸ்திரம், ஹல்லேலூயா, அதன் மூலமா இது உண்டாகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வஸ்திரம் தேவன் உனக்கு கொடுக்கிறதான பரிசுத்தமான ஒரு வஸ்திரம். அங்க ஏசாயா 61:10 என்ன வாஸ்தவம்? அதற்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க எங்க போனாலும் ஏதாவது துணியை வாங்கி கடையில போட்டுக்கலாம், துட்டு கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம், அது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எதற்காக ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால், யார் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பிரியமானவர்களே கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வாதம் உள்ள ஜனமாய் இருப்பார்கள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துறார். உன்னை முதலாவது என்ன செய்கிறார்? கழுவுகிறார், சீர்படுத்துகிறார், பிறகு சிங்காரிக்கிறார். சிங்காரித்து என்ன செய்கிறார்? உனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுறார். அது என்ன அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் காணப்பட்ட அந்த ரெட்டு என்று சொல்லப்படுகிற வஸ்திரத்தை உன்னிலிருந்து கர்த்தர் அகற்றுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக
நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை என்ன செய்தீர்? எடை கட்டினீர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தேன், ஞானஸ்நானம் பெற்றுட்ட, இப்போ நீ விசுவாசின்னு சொல்ற, ஆனா நான் கொடுத்த வச்சத்தை போட்டுட்டு வந்தியா? அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் கல்யாண வஸ்திரம் தெரியாதவர்கள் எல்லாம் வெளியில் துரத்திடுவாங்க. கல்யாணத்துக்கு போனால் அந்த கல்யாண வஸ்திரம் போட்டுன்னு போகணும். அதே போல ரட்சிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு வரணும். அதுதான் முக்கியம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? எப்படி நாம் அதில் அலங்கரிக்கப்படணும்? ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்? உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை எத்தனை பேர் போட்டுன்னு இருக்கிறீங்க? அலங்கார வஸ்திரம் போட்டு இருக்கிறீங்களா? ரட்சிப்பினால் அலங்கரித்துக் கொண்டீர்களா? அப்படி அலங்கரிச்சு இருந்தீங்கன்னா இனி அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்தில் வருவது இல்லை. வருவான். வியாதி உன்னை தாக்க வரும், வில்லிசூனியம் வரும், துன்மார்க்கம் வருவான், உனக்கு விரோதமாய் பல ஆயுதங்கள் வரும். ஆனா உன்னை பார்த்த உடனே, ஓ நீ போட்டு இருக்கிற அலங்கார வஸ்திரத்தை பார்த்த உடனே அபவுட் டர்ன் திரும்பி போயிடுவான். ஏன்னா நீ போட்டு இருக்கிற வஸ்திரம் அதுதான் அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வஸ்திரத்தை தான் கடைசி வரைக்கும் நீ காத்துக்கொள்ளணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 16வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியம். அப்ப காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வஸ்திரம் கரைப்படக்கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியா போய் வஸ்திரம் கரைப்பட்டு போச்சு. என்ன பிரயோஜனம்? எல்லா கரையும் போயிடும், அந்த கரை போவாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வாஷிங் மெஷின் இருக்குதா? இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், யூதா நிருபத்தில் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. அல்லேலூயா. உன் வஸ்திரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். அதான் முக்கியம். உன் வஸ்திரம் சொன்ன உடனே நீங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ் சொல்லல ஆண்டவரே, உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், உன்னுடைய அலங்கார வஸ்திரம், உன்னுடைய பரிசுத்த வஸ்திரம். ஹல்லேலூயா. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு ட்ரெஸ் கோட், உனக்குன்னு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பார்த்தா சொல்லும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோன் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவங்க ஒரு ட்ரெஸ் ஆண்டவர் கொடுப்பார், ஒரு வஸ்திரம். வாசித்து பாருங்க. ஏசாயா யாத்திராகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. அங்க என்ன வாசிக்கிறோம்? உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை என்ன செய்வாயாக? உண்டு பண்ணுவாயாக. மகிமையும் அலங்காரமும். அல்லேலூயா. உன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அது எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிமையா இருக்கும். என்னங்க மகிமை? நீ அந்த துணி கூட போட்டுருக்கலாம் மேல, ஆனா நீ போட்டு இருக்கிற அந்த அலங்கார வஸ்திரம் இருக்கிறதே, அது மகிமையும் அலங்காரமாய் இருக்கும். ஆகவே உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை நீ கழற்றி எறிந்து விட்டு கர்த்தர் கொடுக்கிற, பாருங்க பழைய புதிய ஏற்பாட்டில் அந்த கெட்ட குமாரன் பன்றியின் தவிட்டு தின்னுட்டு பன்றியின் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மிகுந்த துர்நாற்றத்தோடு அழுக்கு வஸ்திரத்தோடு வீட்டுக்கு வரான். அப்பா கிட்ட போயிடலான். அப்போ தகப்பன் பார்த்த உடனே முதலாவது அவன் சொன்னது என்ன? அவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு,
முதலாவது இவனுக்கு என்ன செய்யுங்க? என்ன கொடுக்க? என்னங்க? என்ன வஸ்திரம்? ஜீன்ஸ் வாங்கி கொடுங்க, ஜிப்பா வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னாரு. என்ன வஸ்திரம்? என்ன பிரதர் இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? மெட்ராஸில் எங்க கிடைக்கும் அந்த வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் எங்க கிடைக்கும்? கண்டுபிடிக்கணும். இப்போ சில பேர் பார்த்தீங்களா, சில புடவை யாராவது கட்டியிருந்தாங்கன்னா கிட்ட போயிட்டு எங்கே வாங்கினீங்க, ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு கேட்குறீங்க? நான் கூட ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். கேட்டு அந்த கடைக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி போயிடுவாங்க. ஆனால் பைபிள் வாங்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பைபிள் ஏன் வாங்கலன்னா அது எங்கெங்க கிடைக்குதுன்னு கேட்பாங்க. எல்லாம் தெரியும், ஆனால் பைபிள் எங்கே விற்கிதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உயர்ந்த வஸ்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அது மகிமையின் வஸ்திரம், அது பரிசுத்த வஸ்திரம், அது அலங்கார வஸ்திரம், அது உயர்ந்த வஸ்திரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வஸ்திரத்தை குறித்து பார்க்கிறோம். சீக்கிரமாக யோசுவா என்கிற ஆரோனை குறித்து நாம், யோசுவா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? களைந்து போடுங்கள். நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு நான் என்ன செய்யறேன்? சிறந்த வஸ்திரம். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் மாத்தினால சிறந்த வஸ்திரம். ஏன் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தாருன்னா, அந்த 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த யோசுவாவுக்கு வலது பக்கத்தில் அவனுக்கு தீங்கு பண்றதுக்காக சாத்தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான். தீங்கு பண்றதுக்காக சாத்தானுக்கு முன்பாக என்னுடைய ஊழியக்காரன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து நிற்கிறத நான் பார்க்க மாட்டேன். அவன் வஸ்திரத்தை கழட்டி போடுங்க, நான் கொடுக்குற சிறந்த வஸ்திரத்தை போடுங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் சாத்தான் எங்க போனானே தெரியல. அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற அந்த வஸ்திரத்தை நீ அணிந்து கொள்ளும் பொழுது சாத்தான் பயந்து ஓடி போகிறான். ஆகவே இந்த விலையேற பெற்ற இந்த வஸ்திரத்தை, இந்த சிறந்த வஸ்திரத்தை, இந்த உயர்ந்த வஸ்திரத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கெட்டகுமாரனுக்கு வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா, மோதிரம் இந்த கையில் ஒரு மோதிரம், அந்த கையில் மோதிரம் எல்லாம் போட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் மோதிரம் எல்லாம் போட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆவிக்குரியவங்களான்னு கேட்டா, எங்க லூக்கா விசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அது மாத்திரம் கரெக்டா ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 22வது வசனத்துல மோதிரம் போட சொல்லியிருக்குதே. மோதிரம் மாத்திரமா போட சொன்னாரு? உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தாரு. அது எங்க? வஸ்திரம் வேற கொடுத்துருக்காருங்களா? மோதிரம் மாத்திரம் கண்ணுக்கு தெரியுது, நான் வஸ்திரம் தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படி ஆண்டவர் உன்னை கழுவி பரிசுத்தமாக்கி உன்னை சீர்படுத்தி சிங்காரித்து உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார்? ஆனந்த தைலத்தினால் உன்னை என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன தைலம்? ஆனந்த தைலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறது எதற்காக? அந்த உன்னுடைய துயரத்தையும் உன்னுடைய ஒடுங்கின ஆவி, என்ன ஆவி அது? ஒடுங்கின ஆவி. ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆவி ஒடுங்கி போயிருக்கும். ஒரு ஒரு உற்சாகமா இருக்கவே முடியாது. ஏன் உற்சாகமா இல்ல? ஒடுங்கி போச்சு. ஆவி ஒடுங்கி போச்சு. ஏன் ஒடுங்கி போச்சு? பிரச்சனை. ஐயா, உனக்கு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எது இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, உன்னை சீர்படுத்தி சிங்காரித்து உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் கொடுத்து
உனக்கு என்ன செய்யறாரு? ஒரு அபிஷேகம் ஒன்று கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இருக்குதே, அது ஆனந்த தைல அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தைலம்? ஃப்ராக்ரன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில பேர் கிட்ட வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அப்படியே வாசனை குமாய்க்கும். என்னன்னா அவங்க ஒரு பெர்ஃப்யூம் போட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெர்ஃப்யூம் வாங்கி நீங்க போட்டுக்கலாம். ஆனா அந்த பெர்ஃப்யூம் ஆண்டவர் சொல்லல. இங்க என்ன சொல்றாரு? ஆனந்த தைலம் சொன்னா அது வாசனை வீசுகிற தைலம், பரிமள தைலம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசனை வீசுகிற. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. 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 பேதுரு அங்கே இயேசுவை மறுதலிக்கிறதுக்கு காரணமா இருந்தது என்னன்னா, அவன் வேலைக்காரர்களோட உட்காந்துட்டு அவன் குளிர் காஞ்சிட்டு இருக்கும் பொழுது யாரும் நம்மளை பார்க்கல நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க ஒரு வேலைக்காரி சொல்லிட்டா, இந்த ஆள் இயேசுவோட இருந்தவர் பாருங்க, அப்படியே இருக்குது பாருங்க, அந்த மூஞ்சி அப்படியே இருக்குது பாருங்க. நான் இல்லைன்னு சொன்ன. நீ என்ன சொன்னாலும் சரி, இயேசுவோட இருந்து 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 அந்த சாயல் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. மறைக்க முடியாது. நீ ஆண்டவராகி இயேசுவோடு நீ எவ்வளவு பழகுறியோ, இயேசுவோடு நீ எவ்வளவு உறவாடுறியோ, எவ்வளவு அதிகமாய் கர்த்தரோடு நீ பேசுறியோ, உன் சாயல் தேவ சாயலாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி மாறும் பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? ஒரு வாசனை வீசுது. என்ன வாசனை? பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். நலத தைலம். நான் அவரோடு பந்தி இருக்கையில் நலதம் என்னும் தைலத்தின் வாசனை வீசுகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் நாம் 3 விதமாய் வாசனை வீச வேண்டும். அந்த வாசனை என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம் 16 வசனத்துல 3 வசனம் பார்க்கிறோம். யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாக படிக்கலாம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். என்ன வாசனைங்க? எல்லாம் சொல்லுங்க. அவரை அறிகிற. யாரை அறிகிற அறிவு? உங்களை பார்த்தாலுமே நீங்க பேசினாலுமே வாயை திறந்தாலுமே ஒரே ஒரு வாசனை தான் அடிக்கணும். என்ன வாசனை? இயேசுவை பற்றி தான் பேசணும். நான் யார் தெரியுமா? நான் எங்க ஊர் என்ன தெரியுமா? நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் என்ன வேலை செய்யறேன் தெரியுமா? அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு வாசனை, அவரை அறிகிற. உன்னை பார்த்த உடனே இந்த இயேசு எனக்கு வேண்டும். அல்லேலூயா. 2வது வாசனை என்ன? இரண்டாவது வாசனைக்கு பேரு கிறிஸ்துவின் நற்கந்தம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் நற்கந்தம் எங்க? ரட்சிக்கப்படுகளுக்குள்ள. இங்க சபையில மாத்திரம் வாசனை வீசிட்டு வெளியில போய் துர்நாற்றம் வீசக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இங்க உள்ள வந்தா விசுவாசி, பிரைஸ் தி லார்ட். வெளியில போனா குடிகாரங்களோட, துன்மார்க்கரோட, பாவிகளோட இல்ல. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகளுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். 3வது வாசனை 16வது வசனம்.
ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. எல்லாம் சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நற்கந்தம். மூணாவது ஜீவ வாசனை. ஜீவ வாசனைன்னா நீங்க பர்ஃபியூம் அடிச்சீங்கன்னா 24 மணி நேரம் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நாற்றம் தான் வீசும், அது மேற்கொண்டுடும். ஆனா இயேசு கொடுக்கிற வாசனை இருக்கிற ஜீவ வாசனை, அது கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் பாவிகளின் மத்தியில, அசுத்தர்களின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களின் மத்தியில உனக்குள்ளே இருந்து ஒரு வாசனை, அது ஜீவ வாசனை அர்த்தம். அது அந்த வாசனை உன்னை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா, போகாது. வாசனை வீசிக்கொண்டே இருப்பாய். சரி, நம்ம எதுக்காக வாசனை வீசணும்? எதுக்காக? எல்லாரும் பார்த்து நல்ல வாசனை சொல்றதுக்கா? இல்ல, அந்த வாசனை தான் சாட்சி. சாட்சி மாத்திரம் அல்ல, உன் வாசனையை என் ஆண்டவர் முகர்ந்து கொள்ள விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின 5வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 5:2 என்ன வாசிக்கிறோம்? தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பில் என்ன செய்யுங்க? சுகந்த வாசனை. சுகந்த வாசனைன்னா ஆண்டவர் உன்னை முகர்ந்து கொள்ளுகிறார். உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய நீ ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தருக்கு வாசனையா வந்து என்ன செய்யறார்? முகர்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், நீங்க கொடுத்த காணிக்கையை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனா அந்த காணிக்கை எப்படி இருக்குதுன்னா, கர்த்தருக்கு உகந்த வாசனையாக நான் என்ன செய்றேன்? பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. வாசிங்க யாராவது அந்த வசனத்தை. எபேசியர் நிருபத்தில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்குது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை எப்படி? என்ன வாசனை? நல்ல கவனிங்க. நீங்க காணிக்க போடும் பொழுது, கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நல்ல கவனிங்க. நான் காசு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நான் கொடுக்குற அந்த காணிக்க என் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? முகர்ந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு? அந்த நிச்சயத்தோடு கொடுக்குறீங்களா? அதான் வாசனை. கர்த்தர் உன்னை சீவி சிங்காரித்து, உன்னை சீர்படுத்தி, உன்னை சிங்காரமாக்கி, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி, உன் தலையிலே அபிஷேகம், நல்ல தைலத்தை, சங்கீதம் 133 வாசிக்கிறோம். நல்ல தைலம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது, எங்க நல்ல தைலம், எங்க அபிஷேகம்? ஐயா நான் பரிசுத்தாவி பெறலன்னு சொல்றீங்களா? சங்கீதம் 133 வாசிக்கும் பொழுது, எங்க சகோதரர்கள் ஒருமித்து ஜெபிக்கிறார்களோ, ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ, அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிங்க. சகோதரர் ஒருமித்து எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் இறங்குறதுமான நல்ல தைலம். அதான் அபிஷேகம். அபிஷேகம். நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த நல்ல தைலத்தை, அந்த பரிமள தைலத்தை, அந்த அபிஷேக தைலத்தை உன்மேல் கர்த்தர் ஊற்றுகிறார். நீ அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். நீங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தாவியும் பெறதில்லை, ஞானஸ்நானமும் பெறதில்லை, ஆனா சர்ச்சுக்கு மாத்திரம் வந்துட்டு போவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு என்ன செய்யப்படும்? பிடுங்கப்படும். கர்த்தர் வருகையில வேதனையா இருக்கும். அல்லேலூயா. ஆனா யாரெல்லாம்
சிங்காரிக்கப்பட்டு, யாரெல்லாம் சுத்தமாக்கப்பட்டு, யாரெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு தங்கள் வஸ்திரத்தை கரைப்படாமல் காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வருகையில அவர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய், ஹல்லேலூயா, உள்ளாக பூரண மகிமையுள்ள வஸ்திரங்களோடு கூட அவர்கள் காணப்படுவார்கள். அப்பொழுது ராஜா, சங்கீதம் 45 வாசிக்கிறோம், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உன் அழகில் பிரியப்படுவார். நீ அழகா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்காக நீ அழகா இருக்காத. யாருக்கு நீ அழகா இருக்கணும் தெரியுமா? சங்கீதம் 45 வாசிக்கிறோம், நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாம். சங்கீதம் 45. குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில், ராஜா உன் அழகுல பிரிய பண்ணுமா? ஹல்லேலூயா. தாயின் தகப்பனை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மாம்ச பிரகாரமான உறவுகள், மாம்ச பிரகாரமான ஐக்கியங்கள், உன்னுடைய கார்னல் ரிலேஷன்ஷிப், மாமிச உறவுகள், அதுக்கெல்லாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. அது முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. எது முக்கியம்? கர்த்தர் என்னுடைய அழகில பிரியப்படணும். உள்ளாக பூரண மகிமை உள்ளவனாய் நான் மாறணும். அதுதான் இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் ஏசாயா 61 அதிகாரத்தில் இந்த 3வது வசனத்தில் கர்த்தர் பியூட்டி ஃபார் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலாக சாம்பல் சிங்காரமாய் மாறுவது போல உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துயரம் என்கிற சாம்பல், துக்கம் என்கிற சாம்பல், வேதனை என்கிற சாம்பல், கண்ணீர் என்கிற சாம்பல், தோல்வி என்கிற சாம்பல், அவமானம், நிந்தை என்கிற சாம்பல், எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி உனக்கு அழகை கொடுக்கிறார், சிங்காரிக்கிறார், உன்னை அழகுபடுத்துகிறார், உன்னை உடுத்துவிக்கிறார், உன்னை கர்த்தர் உயர்த்துகிறார், உன் அழகில கர்த்தர் பிரியப்படுகிறார். நீ கர்த்தருக்காக வாழ்வாயா? எழும்பி நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.